வணக்கம் மக்களே. கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து பட்டா போட்டு விற்கக்கூடிய கும்பலை பற்றிய ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால், அங்கே ரொம்ப புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோயிலுடைய பல கோடி ரூபாய் மதிப்பு நிலம் வருவாய் அதிகாரிகள் துணையோட போலி பட்டா, போலி அரசு உத்தரவு, போலி சீலு, போலி கையெழுத்து அப்படின்னு எல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பான மோசமான திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. புதுச்சேரி ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் தலைகுனியும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். காரைக்காலில் கோவில் பத்து வருவாய் கிராமம் கீழே வெளியில் ஜிப்மர் மருத்துவமனையை ஒட்டின பைபாஸ் சாலைக்கு மேற்கு பக்கம், ரயில்வே பாதைக்கு செல்லக்கூடிய பைபாஸ் சாலைக்கு வடக்கு பக்கம், துணை மின் நிலையத்துக்கு கிழக்கு பக்கம்னு வச்சுங்களேன், பனங்கரைக்கு தெற்கு பக்கம் ஒரு 50 ஏக்கர் நிலம் இருக்குது. அது அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம். இந்த 50 ஏக்கர் நிலத்துல 2 ஏக்கர் நிலத்தை கையில் நிறுவனம் குத்தகைக்காக கேட்டிருக்காங்க. வருவாய் அதிகாரிகள் பார்வதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 50 ஏக்கர் நிலத்தை முதல்ல கையகப்படுத்துறாங்க. அப்போதைய கலெக்டர் குலத்தவன் அந்த இடத்துல கையில் நிறுவனத்துக்காக 10 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. அதுக்கு பின்னால் என்ன ஆகுதுன்னா, கையில் நிறுவனம் பார்வதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்துல இருந்து எங்களுக்கு 2 ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ 10 ஏக்கர்ல 2 ஏக்கர் போதும்னு சொன்னா மிச்சம் 8 ஏக்கர் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது, அந்த 8 ஏக்கர் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு புதுச்சேரியுடைய இந்து அறநிலைத்துறை ஆணையருக்கு காரைக்கால் வருவாய்த்துறை லெட்டர் அனுப்பியிருக்கு. இதுதான் இந்த பிரச்சனை அது உருவாகிற இந்த புள்ளி. இந்த மாதிரி கடிதம் போனதுமே நில அபகரிப்பு கும்பலுக்கு மோப்பம் முடிச்சிட்டாங்க. காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோயிலுடைய நிலத்தை அபகரிச்சா ரொம்ப மார்க்கெட்டில் வேல்யூ அதிகம்னு சொல்லிட்டு அந்த கும்பலை என்ன பண்ணுதுன்னா, போலியார் அரசு உத்தரவை தயார் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி அரசாங்கம் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக வரைவு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதை புதுச்சேரி விரிவுபடுத்தப்பட்டு நவீன புதிய பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கான நில ஆர்ஜித ஆர்டர் அது. அதே மாதிரி ஒரு ஆர்டரை இந்த கும்பல் ரெடி பண்ணுது. அந்த கும்பல் ரெடி பண்ணிட்டு காரைக்கால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படின்ற பேர்ல ஆர்டர் காப்பியா உத்தரவு கோப்பாக தயார் பண்ணுது. மேற்புறம் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கான ஆர்டர் நம்பர் இருக்குது. அந்த உத்தரவுடைய விவரங்கள்லாம் அழிச்சிருக்காங்க. அழிக்கப்பட்ட இடத்துல காரைக்கால் ஸ்மார்ட் சிட்டி ஜிப்மர் அருகில் இது வர்றது போலையும், அதுக்காக பார்வதீஸ்வரர் கோயில் நிலம் கையகப்படுத்தப்பட்டது போலையும் போலியா ஆவணத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த போலி ஆவணத்துல காரைக்காலுடைய முன்னாடி இருந்த கலெக்டர் குலத்துங்கன் கையெழுத்த போலியா போட்டிருக்காங்க. குற்றச்சாட்சியாக துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் கையெழுத்தையும் போட்டிருக்காங்க. அது அவரே போட்டாரா இவங்க போட்டாங்கன்றது விசாரணையில் தெரியும். இதுக்காக போலி ரப்பர் ஸ்டாம்பும் அரசு சீலும் தயார் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் தாசில்தார் மதன்குமார், விஏஓ சுகதேவ் இவங்கெல்லாம் உடந்தையா இருந்திருக்காங்க. இதெல்லாம் விசாரணையில் தெரிய வந்திருக்குது. இந்த கோயில் இடத்தை கையகப்படுத்தி புறம்போக்கு மனைகளா 164 மனையா பிரிச்சிருக்காங்க. அதில் 70 மனைகளை ஒரு மனைக்கு 5 லட்சம் சொல்லி 5 லட்சத்துல ஆரம்பிச்சு 10 லட்சம் வரைக்கும் வித்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 94 மனைகளுக்கு ஒரு மனைக்கு 3 லட்சம் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. மனைகளுக்கும் போலியான மனைப்பட்டா தயாரிச்சு வியாபாரத்தில் இறங்கி இருக்கிறாங்கன்றது தான் மிகப்பெரிய சாதனை. இந்த விவகாரத்தில் புதுச்சேரியுடைய கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் PRN திருமுருகனின் ஆதரவாளர் சிவராமனை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த JCP ஆனந்த், டாக்குமெண்ட் ரைட்டர் செந்தில்நாதன், விஏஓ சுகதேவ் இவங்கள தலைமுறை ஆயிட்டாங்க. அவங்கள தனிப்பட்ட போலீசார் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த விவகாரத்தில் ஒயலா கார்டனுக்கு செல்லக்கூடிய துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சனின் ரகசிய சிநேகிதி ஒருத்தர்கிட்ட போலீசார் முதல் கட்ட விசாரணையை முடிச்சிருக்காங்க. ரகசிய சிநேகிதின்னு ஏன் சொல்றோம்னா, ஜான்சன் மாட்டின பிறகு இன்னும் நிறைய நம்ம பேசலாம். அதே போல ஜான்சனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 3 உயர்நல சமஸ்தானத்து கிளிகளுடைய வங்கி கணக்குல ஊழல் பணம், இந்த மாதிரி மோசடி பண்ணி எடுத்த பணம், சம்பாதிச்ச பணம் 78 லட்சம் போயிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. டைம் ஹவர் கணக்கில் கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது மணி நேர கான்ட்ராக்ட் சொல்லக்கூடிய ஊழியரான இளம் பெண்ணை ஜான்சன் அதிகாரத்தை பயன்படுத்தி மாதம் 15,000 ஊதியம் பெறும் ஊழியராக்கி ரொம்ப பக்கத்திலே வச்சுருந்துருக்காரு.
இந்த மாதிரி நிறைய சமாச்சாரம்லாம் வந்து வெளியே ஒன்றுன்னா வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தாசில்தார் மதன்குமாருக்கு அதே ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணு, புதுச்சேரியில் ஐஏஎஸ் பயிற்சியில் இருக்கக்கூடிய பட்டம்மாள் நகர் நம்ம பார்க்குறதுக்கு நடிகை அசின் மாதிரி இருப்பான்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்டலாம் வந்து போலீஸார் விசாரணையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மதன்குமார் இந்த அசின் மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணுடைய தொடர்புலாம் தெரிஞ்சுக்கிட்டு தனியார் பள்ளி ஆசிரியையான மதன்குமாரின் மனைவி நேராக வந்து தாலுகா ஆஃபீஸில் நுழைஞ்சி அசினுக்கு வந்து அதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த கற்பனை பெயர் அசினுக்கு பலாரும் அறையும் விட்டு போயிருக்காங்க. அவங்க போட்டு அந்த முடியை பிடிச்சி அடித்து தாலுகா அலுவலக ஊழியர்லாம் வந்து இதை புகார் மனுவாக புதுச்சேரி சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் அனுப்பியிருக்காங்க. அதாவது பல கோடி ரூபாயில் கையூட்டா வாங்கிட்டு ஜான்சன், மதன்குமார், விஏஓ சுகதேவ் கோஷ்டிலாம் வந்து மதுபான வியாபாரி மஞ்சகடதாசி செல்வத்துக்கு காரைக்கால், வாஞ்சூர், நிரவி அந்த மாதிரி இடங்கள்ல சட்டவிரோதமாக 8 ரெஸ்டோ பார்ல வழங்கியிருக்கிறது வந்து இப்போதான் முதலமைச்சருடைய ரங்கசாமி ஐயாவுடைய கவனத்துக்கு போயிருக்குது. இந்த உதவிக்காக ஜான்சனுக்கும் மதன்குமாருக்கும் மஞ்சகடதாசி செல்வம் வந்து 2023 புத்தம் புதிதான கியா மோட்டார்ஸ் கார்ல ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கான ஆதாரமும் தனிப்பட்ட போலீஸ் எடுத்திருக்காங்க. தாசில்தாருடைய தோழி பட்டம்மாள் நகர் அந்த நம்ம சொன்ன பாருங்க கற்பனை பெயரும் நிஜமான ஒரு கேரக்டருமா இருக்கக்கூடிய அசின் புதுச்சேரி போயிட்டு வர்றதுக்கு ஸ்கோடா காரை வந்து சாராய வியாபாரியில் வாங்கி கொடுத்துருக்காங்க. மதன்குமார் வந்து அசின் 2 பேரும் சந்திச்சு பேசுறதுக்காக தலத்தெரு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கடுதாசி செல்வத்துடைய லாட்ஜில் ஒரு அருமையான ஒரு அறையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. உருவாக்கிலாம் இருக்குது, அது நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி ஒப்படைச்சிருக்காங்க. அதே மாதிரி அசின் கூட வந்து தாசில்தார் மதன்குமார் அது அவன் வீட்டில் போய் சந்திக்கிறதுக்கும் தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய சொகுசு விடுதி, அக்கம்பேட்டை ஐஸ் பிளான்ட்டு இங்கெல்லாம் உல்லாசம் சொல்கிறத தவறு தான், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இல்லையா, மகிழ்ச்சியாக இருக்க விஓ சுகதேவ் வந்து ரொம்ப துணையாக இருந்திருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனையோ அதனால் இருந்திருக்காரு. அதனால் சுகதேவியும் இப்போ இந்த கேஸ் உள்ள கொண்டு வந்து நல்லா தீர விசாரித்தா நிறைய விஷயம் கிடைக்குன்னு போலீஸாரும் வேகமாக இறங்கியிருக்காங்க. காரைக்கால் பாரதீஸ்வரர் கோயில் நில அபகரிப்பு வந்து மோசடியாக பட்டா தயாரித்து அது மனைவி போகிற விவகாரத்தில் வந்து போலீஸில் புகார் கொடுக்குறபடி துணை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கலெக்டர் மணிகண்டன் உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது யாரெல்லாம் நில அபகரிப்பு பண்ணாங்களோ, மோசடியாக பட்டா தயாரித்து மனையாக போட்டு விற்றாங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் புகாராக கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணால் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனை லீவில் ட்ரை பண்ணிக்கிறாரு. அது என்ன உடம்பு சரியில்லைனா பரவாயில்லப்பா, நீ ஆம்புலன்ஸ்லேயே படுத்துக்க, அப்படியே நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், அப்படியே ஒரு பக்கம் குளுக்கோஸ் ஏறட்டும், நீ நேராக வந்து ஆம்புலன்ஸில் இருந்துக்கிட்டே வந்து ஸ்டேஷன்கிட்ட போயிடலாம், உள்ளேருந்து இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் வந்து உன்கிட்ட அப்படியே எழுத்து மூலமாக நீ சொல்ல எழுதிப்பார், எழுதி கையெழுத்து வாங்கிப்பார், நீ எழுந்தோட வர வேண்டாம் வாப்பான்னு கூப்பிட்டு, இல்லை அப்படி இல்லைன்னு எல்லாம் கிடையாது, அரசாங்கம் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுத்துரும், வேறு வழி இல்லைன்ன பிறகு சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் ஜான்சன் வந்து அவருக்கோசம் மாமூலை செஞ்சு கொடுக்குற சுகதேவ் இவங்கெல்லாம் சேர்ந்து நகர காவல் நிலையத்துக்கு போய்ட்டு நைட் 2 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த காரைக்கால் பாரதீஸ்வரர் கோயில் நிலத்தை அபகரித்து மோசடியாக பட்டா தயாரித்து விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க தான் புகார் தரணும், அதாவது திருடனும் அவனே கண்டுபிடிக்கிறனும் அவனே அப்படின்ற மாதிரி புகார் கொடுக்குறவன் தான் வந்து மெயின் குற்றவாளி இல்லை. காரைக்காலில் வந்து வட்டி கடை, நகை கடை, ஒயின் ஷாப்பு, பாரு, சாராய கடை, ரெஸ்டோ பாரு எல்லா இடங்கள்லையும் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், தாசில்தார் மதன்குமாருக்காக கலால் உதவி எஸ்ஐ பன்னீர்செல்வம் மாதவ மாமூல் அப்படின்றத சரியாக வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை வந்து கலெக்டர் டாக்டர் டி மணிகண்டன்கிட்ட வருவாய் ஊழியர்கள் விழாவரியாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கோயில் மனை அபகரிப்பு, போலி பட்டா மோசடி விவகாரத்தில் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் BRN திருமுருகனின் ஆதரவாளர்களான பாரதீஸ்வரர் கோயில் முந்தைய அறங்காவலர் குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமி கிட்ட அமைச்சர் திருமுருகனால் பரிந்துரைக்கப்பட்ட தற்போதைய கோயில் நிர்வாக அலுவலர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட சிலருக்கு நேரடி தொடர்பு இருக்குது,
அப்படின்னு உளவுத்துறை வந்து முதலமைச்சர் கவர்னருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது முறைகேடாக விற்கப்பட்ட 2.5 ஏக்கர் கோயில் நிலத்தில் அமைக்கப்பட்ட 124 மனைகளுக்கான பல கோடியில் பங்கிட்டது யாரு? நகர காவல் நிலைய போலீசாரால் தலைமறைவு குற்றவாளிகள்னு லுக் அவுட் போஸ்ட் ஒட்டி கூட குற்றவாளி ஜேசிபி ஆனந்த் இருக்கிற இடம் இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் அவர் பயன்படுத்துகிற இனோவா காரை போலீஸார் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதாவது குற்றவாளியில் வந்து போலீஸார் தேடக்கூடிய போலீஸாருடைய தேடுதல் நாடகத்தை பயன்படுத்தி ஜாமீனில் போகிறதுக்கு போலீஸாரை வழி ஏற்படுத்துகிறாங்களான்ற ஒரு சந்தேகம் இப்போ பொதுமக்களுக்கு வந்திருக்குது. இப்போ ஜேசிபி ஆனந்த போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் ஓடுது. துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், தாசில்தார் மாதன்குமார், விஏஓ சுகதேவ், அமைச்சர் திருமுருகனால் பார்வதீஸ்வரர் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட முந்தைய அறங்காவலர் குழுவினர், தற்போதைய கோயில் தனி அதிகாரியும் ஆசிரியருமான சுப்பிரமணியன், அவங்களுக்கெல்லாம் வந்து விசாரணைக்காக சம்மன் அனுப்பியிருக்காங்க. புதுச்சேரியில் வந்து தேர்தல் நேரத்தில் பிடிக்கப்பட்ட சாராய விற்பனை தொடர்பாக கலால் உதவி ஆணையர் சீட்லேருந்து காரைக்காலுக்கு ஜான்சன் மாற்றப்பட்டிருக்காரு. வந்த இடத்துல அது சும்மா இருந்திருக்கலாம். காரைக்காலில் ஆட்கொல்லி, கலப்பட மது விற்பனை, சட்டவிரோத ரெஸ்டோபர் அனுமதி, பினாமி பேரில் புதிய பாரு, காருங்க, அப்புறம் பல கோடி லஞ்ச புகார், சாராய கடையில் கிஸ்தி கட்டாதவர்களுக்கு சலுகை அப்படின்னு சட்டாம்பிள்ளையாக வளம் வந்த துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சனுக்கு கோயில் நில மோசடி விவகாரம் தான் பெரிய அளவில் சுருக்க போட்டு இழுத்துச்சு. கடந்த கால தவறுகளில் வந்து முதல்வர் ரங்கசாமியுடைய கால்களை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு, ஐயா எப்படியாவது என்னை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அவர் ஒரு படத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்த்தேன்னு சொன்னால் தான் நான் உங்கள் காலை விடுவேன்னு சொல்லிட்டு கவுண்டம் பண்ணி காலை பிடிச்சி பாருங்க, நம்பியார் காலை அந்த மாதிரி பிடிச்சிக்கிறதுனால அவரும் தப்பிச்சிருக்காரு. இந்த முறை வந்து அந்த மாதிரி என்னதான் பிடிச்சாலும் அவர் முதலமைச்சருடைய தலைக்கு மேலே கத்தி போகிறதுனால அவர் வந்து பச்சாதாபன்ற விஷயம்லாம் இருக்காது. இந்த நேரத்தில் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் வந்து முழுமையாக அந்த போலீஸ் முடுக்கி விடுற வேலையில் தான் முதலமைச்சர் ரங்கசாமி இருப்பார் அப்படின்றது தான் அவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலக வட்டாரங்கள்லையும் புதுச்சேரி அரசு வட்டாரங்கள்லையும் பேசக்கூடிய தகவலாக இருக்குது. பாருங்கள் மக்களே, கோயிலுடைய சொத்தை வந்து எவ்வளோ சாதாரணமாக வந்து பண்ணி அதுக்கு பட்டா போட்டு, அப்புறம் மனையை பிரித்து மனைக்கு பட்டா போட்டு, அதுக்கு வந்து விற்றவங்கலாம் தனித்தனியாக அவனுடைய பெண்கள், அதாவது அவங்களுக்கு பிடித்தமான பெண்களுடைய உல்லாச வாழ்க்கை வாழறதுக்கு சாராய அதிபர்கள், கந்துவட்டி அதிபர்கள், அந்த மாதிரி 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய போலீஸும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய துணை மாவட்ட ஆட்சியரும் தாசில்தாரும் விஏவும் இருந்தாங்கன்னா இது எங்கேருந்து இந்த நாடு வழங்குறது? பார்ப்போம் மக்களே, வேற ஒரு செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி மக்களே, நன்றி.